ஸோ இப்போ கிரெடிட் கார்டு வந்து வரமா சாபமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது வரும், யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு சாபம். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு அது யூஸ் பண்ண தெரியல. ஓகேயா? அப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, நான் வந்து புதுசாக கார் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்கள் இடத்துக்கு வந்திருக்கேன். வந்த உடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு கார் அவ்வளோவா ஓட்ட தெரியாது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போய் மவுண்ட் ரோட்டில் கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ரோடு மோசம், டிராஃபிக் மோசம் அப்படின்னு சொன்னது இருந்துன்னா அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, அதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ ஒரு கிரெடிட் கார்டு எந்த ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பெட்டராக யூஸ் பண்ணலாம். இப்போ கிரெடிட் கார்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்குங்க, வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பில்லிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. லெட் அஸ் சே 15th ஆஃப் எவ்ரி மந்த். இப்போ 15 தேதி வரையும் வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 16ஆம் தேதி பில் ஜென்ரேட் பண்ணி அடுத்த 5ஆம் தேதி நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மினிமம் வந்து 20 நாள். சப்போஸ் 15ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 16ஆம் தேதி ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது அடுத்த மாதம் தான் வரும். ஸோ 50 நாள், அதாவது 20 + 30. ஸோ மினிமம் 20 நாள் உங்களுக்கு கிரெடிட் பீரியட் கிடைக்குது, மேக்ஸிமம் 50 நாள் வந்து கிரெடிட் பீரியட் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோமோ, 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினோன்னா 1 லட்ச ரூபாயை நம்ம பே பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம எந்த விதமான பைசாவும் கொடுக்க வேண்டாம். நம்ம வி கேன் ஆல்சோ என்ஜாய் த கிரெடிட் பீரியட். பட் இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கிரெடிட் கார்டு நம்மள்ட்ட இருக்குன்னா அது ஃப்ரீ, நம்ம எதை நினைச்சாலும் வாங்கலாம் அப்படிங்கிறது தவறான அணுகுமுறை. இப்போ நான் கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன். ஸோ இப்போ லேப்டாப் கடைக்கு நான் போகும்போது, இப்போ ரீசெண்டாக ஒரு லேப்டாப் வாங்கினேன். லேப்டாப் கடைக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த லேப்டாப்புடைய விலை 70,000 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணலாம், கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ கேஷ்னா 70,000 அப்படின்னாங்க. கிரெடிட் கார்டில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு 6 months இஎம்ஐ இருக்குது, அதுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து 10,000 ரூபாய். ஸோ என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 70,000 ரூபாய் இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து எனக்கு 60,000 ரூபாய்க்கு தராங்க. 10,000ங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் டிஸ்கவுண்ட். அதுக்கு வந்து இந்த 6 மாதத்துக்கு வந்து இஎம்ஐயில் ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு 2,000 ரூபாய் வரையும் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ எஃபெக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8,000 ரூபாய் எனக்கு கிடைக்கிது. இது வந்து நம்ம கேஷாக கொடுத்தாலே, கேஷுங்கிறது அந்த கடைக்காரனுக்கு இம்மீடியட்டாக வருது, அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அதே சமயத்தில் என்னென்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் த்ரூ த கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் தரேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல சினிமா தேட்டரில் போனீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து ஃப்ரீ, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் காமன். அதில் வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா லவுஞ்சுன்னு இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ எந்த சமயம் போகிறோமோ அங்கே சாப்பிட்லாம். அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 ரூபாய் சார்ஜ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஐட்டங்களும் நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? இது நீங்கள் கேஷ் வச்சுருந்தீங்கன்னா கிடையாது. பட் இப்போ நவடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டுக்கும் அது தராங்க, பட் கார்டு இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் இருக்குது. ஆனால் எல்லாரும் எங்கே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு லாஸ்ட்டு மந்த் வந்து ஒரு லேப்டாப்பை எடுத்திருக்கேன். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து 50,000 பே பண்ணணும், மினிமம் டியூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் 5%. ஸோ 2,500 ரூபா பே பண்ணால் போதும் அப்படிம்பாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கலாம், அப்போ 2,500 ரூபா, 50,000 வாங்கியிருக்கோம், 2,500 ரூபா தானே, அதுக்கப்புறமா பே பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த மாதம் எப்போ பில்லு வருதோ அன்னைக்கு த ரிமைனிங் 47,500 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் பர் மந்த். அதுக்கு வந்து சர்சார்ஜ்லாம் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 42% ஆகும். இவங்க என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு மாதம் 2,500, திருப்பி 2,500னா இந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துடும், முடிக்கவே முடியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து வாங்கியிருக்கக்கூடிய பொருள் 50,000 ரூபா தான், அவர் 2 வருஷத்தில் வந்து வட்டியே 50,000 60,000 ரூபா மேலே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நெகோஷியேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோலாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 50,000 ரூபா இருந்ததுன்னா நான் 40,000 கட்டு 30,000 கட்டு
அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பின்னாடி இன்னைக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இதில் கிரெடிட் கார்டில் டிஃபால்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு எல்லாருமே வந்து ஒரு கார் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, அதுக்கு வந்து சிபில் ஸ்கோரில் அடிபடும். அன்னைக்கு யாருமே உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்தவரையும் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், இந்த பொருள் வாங்குறத வந்து தவிர்க்க முடியாது, அதுக்கு கேஷ்க்கு பதிலாக நான் கார்டை கொடுக்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு என்றைக்கு பில்லு வருதோ அன்றைக்கோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம பே பண்ணிடலாம். ஆர் இன்றைக்கெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் வந்து இருக்குது. ஸோ டெபிட் வேணாலும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். லீவரேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அட்வைசபிள். யாருமே வந்து லீவரேஜை நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, இந்த லீவரேஜ் ஏன் கூடாது அப்படின்னதுன்னா, ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு ட்ரேடிங்கிற ஆக்டிவிட்டியில் பார்க்குறீங்க. ட்ரேடிங் வந்து சம்டைம்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் பெனிஃபிட்டாக இருக்காது. இஃப் இட் இஸ் அ லாங் டேர்மாக இருந்ததுன்னா சம்டைம் நீங்கள் பண்ணலாம். அதனால இதுலேருந்து எடுத்து நீங்கள் பண்ணும்போது சப்போஸ் இங்கே வந்து எடுத்த பைசாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அதே சமயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மணி பண்ண முடியல அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது மாதிரி தெரியாத விஷயம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எத்தனையோ பேர் போயிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் வந்து இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் வந்து தெரிஞ்சால் கிரெடிட் கார்டு வாங்குங்க, தெரியலையா வாங்காதீங்க. இல்லை, நான் வந்து தெரிஞ்சால் கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும். அது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேஷ் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஆன் டைம் பே பண்ணாங்கன்னா ஒரு 3-4 வருஷத்தில் அவங்களே ஒரு 30,000 40,000 ஒரு லேப்டாப் அளவுக்கு வந்து வாங்குற அளவுக்கே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, 20 50 நாள் கிரெடிட் பீரியடும் என்ஜாய் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வேற கிடைச்சிது. ஸோ அது ஏன்னா ஏன் அந்த மாதிரி ரிவார்டு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 5 பேர் தான், 5% தான். 95% பீப்புளுக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால அவங்க கிரெடிட் கார்டு கம்பெனி, அதாவது பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 5% ரொம்ப வெரி மினிமம், நமக்கு 95% தான் டார்கெட்டு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து எல்லா மணியும் அவங்க எடுத்துக்கிறாங்க.